எனவே எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதிங்க. அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்து நிற்கிறீங்க. இதெல்லாம் முறையல்ல. கொச்சப்படுத்தவில்லை. அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சப்படுத்துங்க. முதலமைச்சர் 110 அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. விவசாய கடன்லாம் இன்னும் தள்ளுபடி பண்ணல. அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு, வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்படிலாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே பாருங்க, இந்த ஒன்று சொல்லிடுறேன். இந்த பக்கமாக கொஞ்சம் இருங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் மாண்பு அமைச்சர், நீங்கள் கூட பேசக்கூடாது. மாண்பு அமைச்சர், இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்து நிற்கிறீங்க. இதெல்லாம் முறையல்ல. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் சுருக்கமாக கருத்து சொல்லுங்கள். எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சொத்துங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். எனவே அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல் இங்கே ஒரு கார் ரேஸை பற்றி இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து நீங்கள் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸ். அது முதலாக ஏஷியாவிலே முறையாக சிட்டிக்குள்ளே இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்பொழுது பல பேர் கோர்ட்டுக்கெலாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல் ரொம்ப ஸ்பீடாக போவோம் காடெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சுது. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சப்படுத்துவது, நீங்கள் எங்களை கொச்சப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே,